ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ஃப்ரீ சிவில் சர்வீஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வெதரிங் கோர்ஸ் மற்றும் அதனுடைய டைப்ஸ் மற்றும் தேவைப்படும் பொருட்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் வந்து 2D ஹவுஸ் பிளானை வந்து ஃப்ரீயாக பண்ணி தரோங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் போன வீடியோவிலேயே. உங்களுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது, அதுக்கு வந்து நம்மளுக்கு பில்டிங் ஹவுஸ் பிளான் வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஹவுஸ் பிளான் வந்து ஃப்ரீயாக பண்ணி தரேன். ஓகே, அதாவது வெதரிங் கோர்ஸ்னால் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு வீடு கட்டுறோம், ஒரு மடியாக இருக்கட்டும், 2 மடியாக இருக்கட்டும், 3 மடியாக இருக்கட்டும், அதனுடைய டாப் ரூஃபில் வந்து தான் வெதரிங் கோர்ஸ் பண்ணுவோம். ஏன்னா டாப் ரூஃப் தான் சீக்கிரமாக வந்து வீக் ஆகிடும். எதனாலனா தண்ணி அதிகமாக படுற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸில் தான் தண்ணி வந்து அடிக்கடி ஸ்டோர் ஆகி ட்ரெயின் வழியாக கீழே போகும். அப்போ வந்து ரூஃப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீப்பேஜ் ப்ராப்ளம் வந்து ரூஃப் வந்து சீக்கிரமாக வந்து கரப்ஷன் ஆகிறதுக்கும் சீக்கிரமாக வந்து வீணாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நம்ம வந்து வெதரிங் கோர்ஸ் வந்து பண்ணுறோம். அதாவது டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சைட்டில் நார்மலாக ஒரு பில்டிங்கை எடுத்துக்கிட்டா கூலிங் டைல் லேயிங் மெத்தடு ப்ளஸ் கிளே டைல் லேயிங் மெத்தடு. கூலிங் டைலுங்கிறது செராமிக்கில் வந்து லே பண்ணால் பெஸ்ட்டு. நிறைய டைப் இருக்குது, நிறைய டைல்ஸ் கூலிங் டைல் இருக்குது. அதில் வந்து நீங்கள் செராமிக்கில் கூலிங் டைல் எடுத்து லே பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் வரும். இன்னொரு மெத்தடு, அதாவது ஓல்டு மெத்தட் தான் அது, கிளே டைல் லேயிங் மெத்தடு. கிளே டைல் வந்து சில ஏரியாவில் சுருக்கி ஓடுன்னு சொல்லுவாங்க, சில ஏரியாவில் சித்தோடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னொரு மெத்தடு. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிளே டைல் லேயிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கிளே டைல் லேயிங் மெத்தட் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா எடுத்துக்கலாம். அதுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு தேவைப்படும் பொருட்கள் தான் இது. செங்கல் ஜல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூனிட் கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது சின்னதாக நொறுக்குன செங்கல் ஜல்லி தான் வந்து நம்ம சித்தோடு போடுறதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு ப்ளஸ் செங்கல் ஜல்லி கலந்து போடணும். அதுக்கு வந்து சின்னதாக நொறுக்குன செங்கல் ஜல்லி தான் தேவைப்படும், 2 யூனிட்டு. சுண்ணாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேக், அதாவது அது வந்து 10 to 15 kg இருக்கும் ஒரு பேக்கு. அதில் வந்து ஒரு 100 பேக் கண்டிப்பாக தேவை. கடுக்காங்கிறது இதை ரெண்டுத்தையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, ரெண்டும் காம்பாக்ஷன் நல்லா பண்ண பிறகு கடுக்கா ப்ளஸ் வெல்லம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணும். ஒரு பேரலில் வந்து ஊற வச்சிடணும். ஒரு 2 or 3 days ஊற வச்சு தான் வந்து ஆஃப்டர் சுண்ணாம்பு ஜல்லி தட்டின பிறகு இந்த கடுக்கா தண்ணியை வந்து தெளித்து விட்டு மறுபடியும் ஒரு முறை ஜிம்ஸ் போடணும். அதை நான் வீடியோவாக காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 20 பேக் கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட் எம்சாண்ட் ஆர் ரிவர் சாண்ட் வந்து ஒரு 2 யூனிட் தேவைப்படும். ரெட் ஆக்சைடு பவுடர், அதாவது ஜாயிண்ட், அந்த ஸ்பேசர் வச்சு நம்ம போடும்போது அந்த ஜாயிண்ட் வந்து பைண்டிங் பண்ணுறதுக்காக பீ சாண்ட் ஆர் ரிவர் சாண்டில் வந்து நைஸ் சாண்டு தேவைப்படும். இல்லைனா பீ சாண்டில் வந்து பீ சாண்டு, ஓகேங்களா, பீ சாண்ட் தேவைப்படும். ரிவர் சாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைஸ் தேவைப்படும். இந்த பீ சாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீ சாண்டை ஓகேங்களா. அது வந்து ஒரு ரெட் ஆக்சைடு வந்து ஒரு 10 kg தேவைப்படும். நெக்ஸ்ட் கிளே டைல் வந்து பார்த்தீங்கன்னா 9 inches. அது டைல்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9க்கு 9 தான் இருக்கும். 9 inches x 9 inches தான் இருக்கும். அது வந்து ஒரு 1300 நம்பர் தேவைப்படும். 1300 டைல்ஸ் தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ரூஃபில் வந்து நல்லா தண்ணி பிடிச்சிக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு ஓப்பன் டெரஸில் வந்து நல்லா தண்ணி பிடிச்சி நல்லா நீங்கள் சுண்ணாம்பும் ஜல்லி மிக்ஸ் பண்ணி 1:1 விதத்தில் மிக்ஸ் பண்ணி பட்டன் மார்க் ரூஃபில் வந்து பட்டன் மார்க் வச்சு எந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ட்ரெயின், அதாவது சில ரூஃபில் வந்து நீங்கள் 2 ட்ரெயின் பைப்பு கூட கொடுத்துருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெயின் பைப்பு தான், அது எங்கன்னு காமிக்கிறேன். இது மிக்சிங் பார்த்தீங்கன்னா 1:1, அதாவது பட்டன் மார்க் வச்சு, அதாவது 10 அடிக்கு 1 inch வாட்டம் வச்சு இந்த ஏரியாவில் தான் ட்ரெயின் பைப் இருக்கு காமிக்கிறேன். அதாவது 10 அடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட்டுக்கு 1 inches வந்து நீங்கள் ஸ்லோப் வைக்கணும். அப்போ தான் வந்து தண்ணி வந்து நிற்காமல் வந்து உங்களுக்கு ரூஃபில் நிற்கிற ப்ராப்ளம் வராது மேக்ஸிமம். அது ரொம்பவும் ரொம்பவும் வாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுதான்
இப்போ நம்ம ஒரே மொத்த வாட்டத்தையும் வந்து ஒரே இடத்துக்கு தான் குடுத்துருக்கோம். சரி ஓகே. மிக்ஸிங் சொல்லிட்டேன். நம்ம பட்டன் மார்க் வச்சு தான் தட்டணும். அதெல்லாம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி பட்டன் மார்க் வைக்கிறது, எப்படி லெவல் வாட்டர் லெவல் பண்ணி எப்படி பட்டன் மார்க் வைக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிமெண்ட் மோட்டார் வந்து என்ன மிக்ஸிங்ன்னு பார்த்தீங்கன்னா 1:4 1:4 மிக்ஸிங். அத விட நீங்க அதிகமா மிக்ஸ் பண்ணீங்கன்னா, நாளடைவுல உங்களுக்கு சீப்பேஜ் ப்ராப்ளம் வரும். கண்டிப்பா வந்து அ தண்ணி வந்து உள்ள சீக்கிரமா அந்த சீப்பேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். தண்ணி வந்து உள்ள ரூஃப்க்கு போறது, டைரக்ட்டா ரூஃப்க்கு போற ப்ராப்ளம் வரும். மிக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 1:4 மிக்ஸிங் குடுத்துக்கோங்க. ஓகே. டைல் லேயிங் மெத்தட். அடுத்து டைல்ஸ் லே பண்றாங்க இல்லையா? அந்த லேயிங் வந்து பிரேக் ஜாயின்ட்ல தான் லே பண்ணணும். பிரேக் ஜாயின்ட்னா என்னன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு இதுல பாருங்க பிரேக் ஜாயின்ட்னா இது வந்து நேர் எசை. இந்த குறுக்கு எசையில வந்து இந்த பாதி டைல்ல வந்து ஒரு முழு டைல வச்சிருக்காங்க. இதான் பிரேக் ஜாயின்ட். இந்த ஜாயின்ட் மெத்தட்ல தான் வந்து நீங்க கிளே டைல் வந்து லே பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பேசர். இந்த ஸ்பேசிங் இருக்குங்க இல்லையா? ஸ்பேசிங் அந்த ஒரு டைலுக்கும் இடையில வந்து ஸ்பேசிங் ஒரு 1/4 இன்ச் குடுத்துக்கலாம். கம்மியா குடுத்துக்கலாம். ஒரு 10 mmக்கு மேல குடுத்துக்கோங்க. ஓகே. லேயிங் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் நார்மல் தான். நம்ம டைல்ஸ் லே பண்ற மாரி தான். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரிங் பண்ணிடணும். சிமெண்ட் மோட்டார வச்சு இப்ப நார்மல் பட்டன் மார்க்க வச்சு ஃப்ளோரிங் பண்ணிர்றோம். ஃப்ளோரிங் பண்ணிட்டு மேல சிமெண்ட் பால ஊத்தி அ அந்த கீறல் மாரி போட்டு லே பண்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே. ஃபுல்லா லே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங். இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. பைண்டிங் பண்ணும்போது அதாவது ரிவர்ஸ் சாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நைஸ் மண் எடுத்துக்கோங்க. ஆ இந்த எம் சாண்ட் அத எடுக்கும்போது பி சாண்ட தான் நீங்க எடுத்துக்கணும். எம் சாண்ட யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த பைண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வராது. நைஸ் நைஸ் எம் சா பி சாண்ட் தான் எடுத்துக்கணும். பி சாண்ட் எடுத்து ரெட் ஆக்சைடு 1:1 விகிதத்தில 1:1, 1:2 அப்பதான் அந்த விகிதத்தில மிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் டைல்ஸ்க்கு மேட்சிங் ஆகும். ஓகே. மிக்ஸ் பண்ணி நம்ப இதே மாரி ஜாயிண்ட்லாம் தண்ணி ஊத்தி நல்லா ஜாயிண்ட்ல பேக்கிங் பண்ணிட்டு வரும்போது, பின்னாடியே வந்து நீங்க கிளீன் பண்ணிட்டே வந்துரணும். இல்லன்னா ரொம்ப வந்து டைட் ஆயிடும். டைல்ஸ்லேருந்து நீங்க அந்த அந்த இந்த மிக்ஸிங் ஆஃப் மோட்டார வந்து நீங்க எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? ஓகே. நல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு பாருங்க ஒருத்தர் வந்து ஜாயிண்ட்ட பேக்கிங் பண்றாரு. ஒரு 4 பேர் வந்து கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணிக்கிட்டு வந்துர வேண்டியதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொழவுன்னு சொல்றது. கொழவுனா என்னன்னா, இந்த பேராபெட் வாலும், இந்த ரூஃப் இந்த டைல்ஸ் ஜாயிண்ட் வருது பாருங்க. அங்க வந்து கொழவுங்கிறது இந்த டேப்பர் நம்ம கொழவு வைக்காம டேப்பர்லயே வந்து டைல கட் பண்ணி லே பண்ணியிருக்கோம். இது வந்து இதுவுமே சீப்பேஜ் ப்ராப்ளத்த தடுக்கிறதுல வந்து ரொம்ப உதவும். எதனாலனா, இந்த பேராபெட் வால்ல விழுவுற தண்ணி மழை தண்ணியா இருக்கட்டும், சாரி மோஸ்ட்லி மழை தண்ணி தான். மழை தண்ணி விழுந்து டைரக்ட்டா ரூஃப்ல போகாம இந்த ஜாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா கேப் விட்டுருப்போம் நம்ம. டைரக்ட்டா ரூஃப்ல போகாம நம்ம இந்த டைல்ஸ்ல இருந்து ட்ரெயினுக்கு போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட். நீங்க கலவையில வந்து கொழவும் வச்சுக்கலாம். இல்லன்னா இதே மாரி டேப்பர் ஓடையே 2ஆ கட் பண்ணி டேப்பர் மாரி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டா பார்க்க போறது இந்த கிளே டைல் மெத்தட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணும் இல்ல, க்யூரிங் தான். நல்லா பாருங்க. ஃபுல்லா வந்து பைண்டிங் பண்ணி நம்ம கொழவும் வச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து க்யூரிங். நல்ல ஒரு 2 to 3 டேஸ் வந்து நல்லா தண்ணி ஜாம் ஆகி நிக்கிற மாரி ஒரு ட்ரெயின் பைப்ப நல்லா ஏதாவது மண்ண வச்சு அடைச்சிருங்க. 2 to 3 டேஸ் வந்து நல்லா ஜாயிண்ட்ல வந்து தண்ணி வந்து நல்லா நிக்கிற மாரி க்யூரிங் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் நாளடைவுல வந்து ஓடு வந்து பேத்துக்கிட்டு வர எந்த ப்ராப்ளமும் வராது. நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் உங்களுக்கு. க்யூரிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ட பொறுத்தளவுல க்யூரிங் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே.
அவ்வளோதான். இந்த வீடியோவில் வேற லேயிங் பற்றி வேற எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.